அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுடைய சயின்ஸ் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெருமூளை புரணி, ஹைப்போதலாமஸு, சிறுமூளை, பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், உணர்வுகளை பெறுதல் அப்படின்னு உறக்க விழிப்பு சுழற்சி, உடல் சமநிலைன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுத்து 2 2 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 வந்து நீங்கள் அப்போ பெருமூளையோடைய புரணினா 2ல் தான் ஆன்சர் வருது, உணர்வுகளை பெறுதல் அப்படின்னு. அடுத்தது ஹைப்போதலாமஸ் அப்படின்னாவே உடல் வெப்பநிலை கட்டுப்படுத்துங்க. இதை விட ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிங்கன்னா பான்ஸ் அப்படின்னாவே உறக்கு விழிப்பு சுழற்சி. ஸோ டிக்கு நேராக 3 வந்ததுன்னா அதுதான் ஆன்சர் ரைட்டாக இருக்கும். ஸோ டி ஆப்ஷன் தான் இதில் சரியானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயை உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? ஸோ ஃப்ளோயம் அப்படின்னாவே தாவரங்களில் உணவு வந்து பார்த்திங்கன்னா கடத்தக்கூடியது. தாவரங்களோட உணவு அப்படின்னாவே அது ஸ்டார்ச் தான். ஸோ இதில் வந்து பாம்பே தான் சரியா, அதாவது பி ஆப்ஷன் தான் இதில் கரெக்டானது. ஸோ ஸ்டார்ச் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியாக பொருந்திய தொல்லுயிரினே தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக பொருந்தியது என்ன அப்படின்னா பிரியோஃபைட்டாவில் நயடைட்டா அப்படின்றது தான் சரியாக பொருந்திருக்கு. மற்ற இதெல்லாம் தவறாக பொருந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திராட்சை மற்றும் தக்காளி உள்ள அமிலம், இது எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரியும். திராட்சைனாவே டாட்டாரிக் அமிலம், தக்காளினா ஆக்சாலிக் அமிலம். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் மாலிக்கு கொடுத்துருக்குறாங்க. மாலிக்குனா ஆப்பிள்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டின் தான். லாக்டிக் அமிலம்னா பாலில் இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதில் சி ஆப்ஷன் தான் கரெக்டானது. திராட்சைனா டாட்டாரிக் அமிலம், தக்காளினா ஆக்சாலிக் அமிலம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்கூற்று தவறானது, டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப புக்கில் அப்படியே இருக்குது, 10th புக்கில். கேட்குனர் ஓய்வு நிலையில் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகருகிறது அப்படின்னு சொல்லி, கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகருகிறது. இது மட்டும்தான் இதில் தவறானது, மற்ற எல்லாமே சரியானது தான். அதாவது கேட்குனரும் ஓய்வு, அதாவது ஒளியும் இயக்கத்தில் ஓய்வாக இருந்ததுன்னா, ரெண்டுமே ஓய்வாக இருக்குதுன்னு போட்டிருந்தாங்கன்னா அது டாப்ல விளைவு நடைபெறாமல் இருப்பதற்கான நிபந்தனை ஆகிரும். இதில் கேட்குனர் ஓய்வு நிலையம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஒளி மூலம் வந்து ஓய்வு நிலையம் கொடுக்காம ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஒளி மூலமும் ஓய்வு நிலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டாப்ல விளைவு நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் சரியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அது நகர்கிறதுன்னு கொடுத்ததுனால தான் அது தவறாயிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தவறானது, மற்றதெல்லாம் ரைட்டானது. ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியும் நகரும்போது கட்டாயம் வந்து இது சரியானது தான். சரியா? ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக போனாலும் டாப்ல விளைவு நடைபெறாது. ஒளி மூலம் வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போதும் அவர் மையத்தில் இருந்துட்டு கேட்குனர் வந்து வட்டப்பாதையில் சுற்றினாலும் அது டாப்பில் விளைவு நடைபெறாது. இதெல்லாம் வந்து புக்கில் 10th புக்கில் சயின்ஸ் புக்கில் அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் 1 மட்டும் ஏ ஆப்ஷன் போட்டிருந்தா ரைட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்தது பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபினாப்தலீன் வந்து அமில ஊடகத்தின் நிறமற்றது, கார ஊடகத்தின் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது சரியான இணை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு லிட்மஸ் தாள். சரியா? ஸோ சிவப்பு லிட்மஸ் தாள் நல்லா பாருங்கள். இது கார ஊடகத்தின் நீல நிறமாக மாறும். இதுவும் சரியானது தான். சரியா? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் 1 3 சரியானது. சரியா? 1 3 சரியானது, மற்றதெல்லாம் தவறானது. சரியா? ஸோ அதில் ஒன்றும் இல்லை. மெத்தில் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கார ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சரி, அமில ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதை அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க மெத்தில் ஆரஞ்சு, வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து நீல லிட்மஸ் தாள். நம்ம 10th புக்கில் பார்த்தீங்கன்னா லிட்மஸ் தாள் மட்டும் லிட்மஸ்ன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். கார ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா
சிவப்பு நிறத்துக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமும் அமில ஊடகத்தில் வந்து சிவப்பு நிறம் இருக்கும். இது ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் தான். 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டும் 3ம் சரியா? தேர்டும் வந்து சரியானது. ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.